நம்ம தலைவர் ஒரு படத்தில் சொல்லியிருக்காருங்க, இறந்து போகிற நாள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வாழ்கிற நாட்கள் எல்லாம் நரகம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு இமேஜினேஷனுக்கு போவோமா? உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு கரெக்டாக இறந்து போகிறீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த நாளில் இறந்து போக போகிறீங்க, எவ்வளோ மணி நேரங்கள் இது வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்கிற ஒரு நிமிஷமும் ஒரு செகண்டும் உங்களுடைய மனநிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு எபிசோட் 19 டார்க் வெப் ஸ்டோரிஸ். இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நிகழ்வு ரெடிட் பிளாட்ஃபார்மில் ஜேக்கப் அப்படின்ற ஒரு நேயர் வந்து பதிவிட்டிருக்காருங்க. இந்த நிகழ்வு அவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அவருடைய நண்பர்களான ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லிக்கும் நடந்த ஒரு நிகழ்வு. ஆனால் அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்வை நீங்கள் முழுசாக பார்த்தாகணுங்க. சரி, கதையுடைய ஸ்டார்டிலேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஜேக்கப், ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 3 பேருமே வந்து இந்த டீனேஜர்ஸ் தான். ஸோ டீனேஜில் இருக்கும்போதே நம்மளுக்கு இந்த ஹார்மோன் பிரச்சனைனால நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கணும், இல்லை நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் நம்மளுடைய மண்டைக்குள்ளே ஓடும் இல்லையா? அப்படி தான் இந்த 3 நண்பர்களுடைய தலைக்குள்ளேயும் நிறைய யோசனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். தேவையில்லாத பிரச்சனைகளில் இவங்களே போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ரெகுலராக இவங்களுடைய வாழ்க்கையில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவும் பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுனால இவங்களை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க. அப்பா, நீங்கள் வந்து டீனேஜ் வந்துட்டீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, ஒரு பார்ட் டைம் ஜாபை தேடிக்கோங்க, நீங்களே சம்பாரித்து நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 பேருமே பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்ட் டைமாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய எஜுகேஷனை அவங்களே ஃபண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணும்போது வாரத்துக்கு 2 நாள் வந்து அவங்களுக்கு லீவு கிடைக்குமா. 5 நாள் ஒர்க்கு, 2 நாள் வந்து லீவு. ஸோ அந்த லீவு நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய வேலையில் இருக்கும்போது தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அப்படி பண்ண டிஸ்கஷனில் அவங்க முடிவு எடுத்தது என்னன்னா, என்ன பண்ணாலும் சரி லீவ் நாளில் 2 நாள் இருக்குது, ஒரு நாள் நம்ம ஊரை சுற்ற போகிறோம், இன்னொரு நாள் நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய ரூமுக்குள்ளே இருக்கிற கம்ப்யூட்டரில் நம்ம ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் படங்கள் பார்த்து தான் வந்து அவங்களுடைய டைமை வந்து போக்குறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எவ்வளோ படங்கள் தான் பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போக போக வந்து அது போர் அடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அப்படி போர் அடிக்கும் போது ரிச்சர்ட் வந்து ஒரு ஐடியா வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இந்த டார்க் வெப்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தான். என்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நம்மளும் இந்த டார்க் வெப் வெப்சைட்ஸ் எல்லாம் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஹேட்லியும் வந்து ஓகே நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் வந்து ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி இந்த டார்க் வெப் பிளாட்ஃபார்ம்னால நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்டா, எதுக்காக தேவையில்லாமல் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளெல்லாம் போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல மெஜாரிட்டி தானே ஜெயிக்கும். ஸோ ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி 2 பேரும் சேர்ந்து ஜேக்கப்பை வந்து வற்புறுத்துறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவங்க வந்து டார்க் வெப்புக்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ இனிஷியலாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்பை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. ஹேட்லி வந்து அவருடைய நண்பர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிறாரு. அவரு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இவங்க டார்க் வெப்குள்ளே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹேட்லியோட நண்பன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி டார்க் வெப்புக்குள்ளே போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ண போனீங்க அப்படின்னா அது நார்மலான ஒரு வெப் சர்ஃபேஸ் மாதிரி இருக்காது, ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த டார்க் வெப்குள்ளே நடக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் பிரச்சனைக்குரிய லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ப்ரிகாஷனரி நோட்டை வந்து கொடுத்துருக்காருங்க. ஆனால் இவங்க டீனேஜர்ஸில் பார்க்குற எல்லா லிங்க்கையும் வந்து கிளிக் பண்ணுறாங்க. ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான வீடியோஸ் வந்து தெரியுது, அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க, இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணால் நிறையா வைலன்ஸு
அடிதடி சண்டை இந்த மாதிரி வந்து வீடியோஸ்லாம் இருக்குது. இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணால் இவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டார்க் வெப்பை எல்லா கோணத்திலிருந்தும் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் வருதுங்க. அந்த பாப்அப்பில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாப்அப் வருது. இவங்களுக்கு அந்த பாப்அப் வந்த உடனே அப்படி என்ன சூப்பரான விஷயத்தை கற்றுக்க முடியும், சரிவா கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மொக்கையான ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அந்த மொக்கையான வீடியோவில் ஒரு மொக்கையான பர்சன் வந்து உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து இருக்கிறதுலே ரொம்பவும் பழமையான பொருள்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆன்டிக் பொருள்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுலே பழமையான பொருள்கள், இது வந்து 500 வருஷம் பழமையானது, இது வந்து 1000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்லி ஏலம் விட்டுக்கிட்டு இருக்காருங்க. அது வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது இவங்களுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, இந்த டீனேஜர்ஸ் வந்து ஒரு ஏலம் எடுக்கிற ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. அதில் இருந்தாலுமே அந்த வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. அதில் ஒரு விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, அவர் வைக்கிற பொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான விலைக்கு வந்து வாங்கப்படுது. அதாவது $10,000 $20,000 அப்படின்னு வந்து ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேலுமே பண்ணுறாங்க. எல்லா பொருள்களுமே சேல் ஆகிடுது. ஆனால் ஒரே ஒரு மண்டை ஓடு மட்டும் இருக்குங்க. அந்த மண்டை ஓடு வச்சு அவர் வந்து ஏலம் விடுறாரு. இந்த மண்டை ஓடுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது ஏலம் சொல்லுவார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்டை ஓடு இந்த உலகத்திலே ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு மண்டை ஓடு. ஏன்னா இந்த மண்டை ஓடின் மேலே கிட்டத்தட்ட 20 பேர் வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் மேஜிக் பண்ணதுனால இந்த மண்டையோடில் அந்த பிளாக் மேஜிக்கோட பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மண்டையோடு யாருடைய வீட்டில் இருக்கோ அவங்க வந்து இருக்கிற சாட்டானிக் பவர், அதாவது இந்த சாத்தானுடைய முழு வலிமை அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி ஏலம் விடுறாருங்க. அந்த ஏலம் வந்து எப்படி எப்படியோ போகுது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஷ் ஆகுது. அந்த ஒரு வெப்சைட்டே வந்து கிராஷ் ஆகுது. கிராஷ் ஆகி இவங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. இவங்க 3 பேருக்குமே என்னடா இது, இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற ஒரு மண்டை ஓடுன்றாங்க, இவ்வளோ ஏலம் கேட்குறாங்க, ஆனால் திடீர்னு வெப்சைட் வந்து கிராஷ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி திரும்பவும் வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லிங்க் ஆக்சசிபிளாகவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அப்படியே விடுறாங்க. அதுக்கு அடுத்த வாரம் வருது. அடுத்த வாரமும் இவங்க ஒரு நாள் ஃபுல்லாக படம் பார்க்குறாங்க. அடுத்த நாள் திரும்பியும் டார்க் வெப்குள்ளே ஆக்சஸ் பண்ண போயிடுறாங்க. இந்த தடவையும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிங்க்ஸை கிளிக் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு லிங்க்லையும் ஒரு விதமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட கிடைக்கலன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு மொக்கையான விஷயங்கள் தான் வந்து பார்த்துருக்காங்க. ஒரு நாள் முழுக்க பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு, என்னடா இது இவ்வளோ மொக்கையாக போயிடுச்சா இன்றைக்கி நாள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்களுடைய ஸ்க்ரீனில் ஒரு பாப்அப் வருதுங்க. அந்த பாப்அப்பை பார்க்குறாங்க. அந்த பாப்அப்பில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, நீங்கள் என்னைக்கு சாக போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, அப்போது நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து போட்டிருந்ததுங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பயங்கர சிரிப்பு. என்னடா இது, நம்ம என்னைக்கு சாக போகிறோன்னு இவனுங்க சொல்ல போகிறானுங்களாம், என்னடா இது பைத்தியகாரத்தனமான இதெல்லாம் வருது, சரிவா கிளிக் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி விளையாட்டா ஜேக்கப், ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி அந்த ஒரு லிங்கை வந்து கிளிக் பண்ணுறாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே அந்த ஸ்க்ரீனில் என்ன போட்டிருந்தது அப்படின்னா, வெல்கம் ஹோம் ஜேக்கப், ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி அப்படின்னு போட்டிருந்தது. இதை பார்த்த உடனே உங்களுக்கு செம பயம். என்னடா இது, நம்ம வந்து லிங்கை கிளிக் பண்ணி மட்டும்தான் உள்ளே போனோம், ஆனால் நம்மளுடைய பேர் எப்படி வந்து கரெக்டாக ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஒருவேளை ஒரு கோஇன்சிடென்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க மேலும் அந்த லிங்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண போகும்போது நிறைய கேள்விகள் வந்து கேட்குதுங்க. அதாவது ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பர்சனுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க. அதாவது ஜேக்கப் தனியான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாரு, ரிச்சர்ட் தனியான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாரு, ஹேட்லி தனியான ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறாரு. இப்படி ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுடைய மொபைல் நம்பருமே அந்த ஃபார்மில் வந்து கேட்டிருந்தது. இவங்க 3 பேருமே அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து அந்த ஃபார்மில் போடுறாங்க. ஃபார்மில் போட்டுட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மை சப்மிட் கொடுக்குறாங்க. த மொமெண்ட் இவங்க அந்த ஃபார்மை சப்மிட் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக பிளாக் அவுட் ஆகிடுது. பிளாக் அவுட் ஆகிட்டு ஒரே ஒரு டைமர், அதாவது நம்ம ஸ்டாப் வாட்ச் வச்சா டைமர் ஓடும் தெரியுமா, அந்த மாதிரி டைமர் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டைமர் ப்ளஸில் ஓடல, மைனஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு ரிச்சர்டோடைய மொபைலில் பார்க்குறாங்க. ரிச்சர்டோடைய மொபைலில் 10 days and 59 minutes அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹேட்லியோடைய டைமரை பார்க்குறாங்க. ஹேட்லியோடைய டைமரில் 20 days and 59 minutes அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இவர் ஜேக்கப்புடைய மொபைலை பார்க்குறாரு. 30 days and 59 minutes அப்படின்ற ஒரு டைமர் வந்து போயிட்டு இருந்ததுங்க. அப்படியே ஒரு செகண்டாக குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னடா இது, இந்த மாதிரி டைமர் மட்டுமே ஓடுது, சரி மொபைல் ஃபோனை வந்து நோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாங்க. திரும்பியும் அந்த டைமர் தான் வருது. என்னது இது
டைமர் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிரில் அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டில் போய் பண்ணுறாங்க. என்ன இது எங்களுடைய மொபைலில் வெறும் டைமர் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது ஒரு திடீர்க்கும் விஷயத்தை வந்து இவங்க பார்க்குறாங்க. அந்த வெப்சைட்டில் அகெயின் ஒரு பாப்அப் வருது. அந்த பாப்அப்பில் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த டைமர் இருக்கு இல்லையா, அந்த டைமர் இருக்கிற நாட்கள் மட்டும்தான் உங்களால் உயிரோடு இருக்க முடியும். இந்த மூமெண்ட் அந்த டைமர் 0 ஆயிடுச்சு அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வருதுங்க. இந்த மெசேஜை பார்த்த உடனே திரும்பியும் சிரிக்கிறாங்க. என்னடா இது, இந்த டைமரை பார்த்து நான் 10 நாளில் செத்துருவானா, இவன் 20 நாளில் செத்துருவானா, இவன் வந்து 30 நாளில் செத்துருவானா, என்னடா இது பைத்தியக்காரன். சரி ஓகே, எப்படி சாவாங்க அப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் 10 நாளில் இறந்து போயிடுவாருன்னு போட்டிருந்தது இல்லையா. எப்படி இறந்து போவார் அப்படின்னா, காரில் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அவர் இறந்து போவார் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தது. இன்ஃபேக்ட் அவர் காரில் எங்கே போவார்ன்ற முதல் கொண்டு வந்து சொல்லியிருந்ததுங்க. என்னடா இது, நம்ம ரெகுலராக வேலைக்கு போயிட்டு வர ரூட்டு தான் இது, அந்த இடத்துல வந்து நான் காரில் போகவும் மாட்டேன், பக்கத்தில் தான் நம்ம போயிடுவோம், அந்த இடத்துல நான் ஏன் காரில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்போயும் ரிச்சர்ட் வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக வந்து பேசுகிறாரு. அடுத்து ஹேட்லி இருக்கார் இல்லையா, ஹேட்லிக்கு வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஹேட்லியோட நேமை டைப் பண்ணுறாங்க. ஹேட்லியோட பேருக்கு, அதாவது 20 நாள் இருக்குல்ல ஹேட்லிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது மலையில் இவர் நடந்து போய்கிட்டே இருப்பார். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு எலக்ட்ரிக்யூஷன் ஆகும், அதாவது கரண்ட்டு ஷாக் அடிக்கும். ஷாக் அடித்து அவர் இறந்து போவார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஏன்னா இது ஷாக் அடித்து இறந்து போவாருன்னு சொல்லி போட்டிருக்கேன். சரி ஜேக்கப், உனக்கு என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஜேக்கப்புக்கோ செம பயம். டேய் என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் வந்து சரி ஃபைனலாக போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்குறாரு. இவங்க 2 பேரை விட உனக்கு ரொம்பவும் கொடூரமான ஒரு சாவை காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு இருக்கிற தண்டனையே இந்த 2 நண்பர்கள் சாகிறதையும் நீ பார்க்கணும், அதை தவிர்த்து நீயும் ரொம்ப கொடூரமாக சாவ, அதுலேயும் உன்னுடைய கழுத்தை யாரும் நெரிச்சே சாவடிப்பாங்க அப்படின்னு வந்து போட்டிருந்ததுங்க. இதை பார்த்த உடனே ஜேக்கப்புக்கு அள்ளு விட்டுருது. என்னடா இது இந்த மாதிரிலாம் சொல்லுது, டே வேணாண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இன்னும் 10 நாள் இருக்குல்ல, இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாங்க. 5 நாள் தொடர்ந்து வேலை, 5 நாள் வேலைக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தை வந்து டோட்டலாக மறந்துடுறாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபோனை மட்டும் இவங்களால ஆக்சஸ் பண்ணவே முடியல. ஃபோனில் வந்து கவுண்ட் டவுன் டைமர் ஓடிக்கிட்டே இருக்குங்க. என்னடா இது, இந்த சும்மா விளையாட்டாக நினச்சோம், ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த ஃபோனில் அந்த டைமர் வந்து நிற்கவே மாட்டேங்குதே, போய்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இவங்க 3 பேருக்கும் வருது. 5 நாள் முடியுது. 6வது நாள் இவங்க வந்து படம் பார்க்குற நாள், அதாவது அவங்களுடைய லீவ் இல்லையா. 6வது நாள் படம் பார்க்காம டைரெக்டாக இவங்க வந்து டார்க் வெப்புக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி அந்த ஒரு வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணி அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வெல்கம் பேக் ஜேக்கப், ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அதுக்கு கரெக்டாக ரிச்சர்ட் வந்து சொல்லுது, இந்த மாதிரி அவருக்கு 10 நாள் தானே சொல்லியிருந்தது, இன்னும் 4 நாளில் நீங்கள் சாக போகிறீங்க ரிச்சர்ட் அப்படின்னு வந்து சொல்லுதுங்க. இந்த 4 நாளில் சாக போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்போ தான் லைட்டாக பயம் ஸ்டார்ட் ஆகுது. ரிச்சர்டுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னடா இது 4 நாளில் சாக போகிறோம் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. இது வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா நான் எங்கே இருக்கேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி நான் இப்படி தான் சாக போகிறேன்னு இவங்க கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்காவது இந்த மாதிரி கணிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்கும், அந்த ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்க்குறாங்க. ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 213 பேருடைய இறப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக கணிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்து இப்படி தான் இறந்து போனாங்க, நாங்கள் கரெக்டாக ஒரு 10-15 நாள் முன்னாடியே கணிச்சோம், கரெக்டாக அதே டைமில் இந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி 213 பேருடைய லிஸ்ட்டை பார்க்குறாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்த உடனே தான் இவங்களுடைய மனசுக்குள்ளே பயம் இன்னமும் அதிகரிக்குது. ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ, தேவையில்லாத ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் பயந்தாலும் இவங்க டீனேஜர்ஸ் தானே, போக போக என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுறாங்க. எப்பா போப்பா இன்னும் 4 நாள் இருக்குல்ல, 4 நாள் நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுடைய 2 நாள் லீவுமே முடியுது. அடுத்த 2 நாள் வந்து வேலை பண்ணணும் இல்லையா. ஃபஸ்ட்டு 9வது நாள் வேலைக்கு போகிறாங்க. 10வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்லிக்கும் பயங்கரமாக உடம்பு சரியில்லை, ஜேக்கப்புக்கும் பயங்கரமாக உடம்பு சரியில்லை. ரிச்சர்ட் மட்டும்தான் வேலைக்கு போய் ஆகணும். ஆனால் ரிச்சர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆன்ட்டியோடைய வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து அவங்க ஆன்ட்டியோடைய வீட்டில் இருக்கார். அவங்க ஆன்ட்டியோடைய வீட்டிலேருந்து வேலைக்கு வரணும் அப்படின்னா அவரால் நடந்து வர முடியாது, கேபில் தான் வந்து ஆகணும். ஸோ இவர் வந்து கேபை வந்து புக் பண்ணுறாரு. இவருக்கு கம்ப்ளீட்டாக மறந்துடுறாரு, இந்த மாதிரி இன்றைக்கி நான் காரில் போனால் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயத்தையே வந்து மறந்துடுறாரு. மறந்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா கேபை புக் பண்ணுறாரு. கேபில் உட்காந்து இவர் பாட்டு போயிட்டே இருக்காருங்க, பாட்டு கேட்டுகிட்டே போயிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு இவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரக் வருது. ட்ரக்கும்
பைக்கும் காரும் மோதி அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர்ட் துடிச்சு இறந்து போகிறாருங்க. இறந்து போகும்போது அவருடைய ஃபோன், அதாவது இம்பேக்டில் அவருடைய ஃபோன் வந்து கார்லேருந்து வெளியே வந்து விழுகுது. கார்லேருந்து வெளியே வந்து விழுகும்போது அந்த ஃபோனில் இருக்கிற டைமர் கரெக்டாக ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆன டைம் என்ன தெரியுமா? 0000. அவருடைய டைமர் எக்ஸாக்டாக முடிஞ்சிருதுங்க. இந்த ஒரு நியூஸை கேட்டு பதறி போன ஹேட்லியும் சரி ஜேக்கப்பும் சரி அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகுறாங்க. அந்த இடத்துல ரீச் ஆகிட்டு அவங்களுடைய நண்பனை பார்க்குறாங்க, கதறி அழுகுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்போ கூட ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. இந்த டார்க் வெப்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்றது ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ரெகுலராக நடந்திருக்கும் போல இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்னு நினச்சிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலில், அதாவது ஜேக்கப்புடைய காலில் ரிச்சர்டுடைய மொபைல் வந்து தட்டுப்படுது. என்னடா இது ரிச்சர்டுடைய மொபைல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அப்போ தான் அவர் டைமர் 00ன்னு இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதுக்கு கீழே மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லி அக்காம்ப்ளிஷ்ட் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது வெற்றிகரமாக இந்த ஒரு மிஷினையும் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. இதை பார்த்த உடனே ஜேக்கப் வந்து பதறிட்டு போய் ஹேட்லிக்கிட்ட போயிட்டு இங்கே பாடுறா அப்படின்னு காட்டுறாரு. சரி வா உடனே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு டார்க் வெப்புக்குள்ளே அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி பார்ப்பாங்களே, அந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது 214 அப்படின்ற ஒரு ஃபைல் ஆட் ஆயிருந்தது. 214 அப்படின்ற அந்த ஃபைலை கிளிக் பண்ணுறாங்க. அந்த ஃபைலை கிளிக் பண்ணால் இவங்களுடைய கண் முன்னாடி அந்த ட்ரக் வந்து காரில் மோதின அந்த ஒரு வீடியோ இருக்குது தெரியுமா? அந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் ரிச்சர்ட் வந்து பார்த்திங்கன்னா துடிச்சு இறந்து போகிற ஒரு சீனையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் கை காலெலாம் பயங்கரமாக நடங்குது. இப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்குடா. அதுக்கப்புறம் ஒரு செகண்டும் ஒரு நிமிஷமும் ஜேக்கப் அண்ட் ஹேட்லி பயந்துக்கிட்டே அவங்களுடைய வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹேட்லி தானே அடுத்த லிஸ்ட்டில் இருக்கார். இன்னமும் 10 நாள் அவருக்கு வந்து இருக்குங்க வாழ்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. அதே டார்க் வெப்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாரு. எப்படி வந்து இந்த ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டவங்க எப்படியாவது தப்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவர் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அவர் அந்த டார்க் வெப்குள்ளே தான் சர்ச் பண்ணுறாரு. ஆனால் எவ்வளோ ஆர்டிகல்ஸை சர்ச் பண்ணாலும் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அவர் அதுக்கு அடுத்த 10 நாள்களில் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, நான் மலையில் போயிட்டு நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடித்து தானே சாவேன்னு போட்டிருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியே போனால் தானே, வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன்னா இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாயிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த 10 நாள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் போட்டுறாருங்க. யார்கிட்டையும் பேசல, ஜேக்கப் கிட்டையும் பேசல. ஜேக்கப் வந்து கால் பண்ணுறாரு. அவர் என்ன ஒரே ஒரு விஷயம், அடுத்த 10 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவர் வந்து கட் பண்ணிடுறாருங்க காலை. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹேட்லியோடைய பெற்றோர்கள் வந்து ஜேக்கப் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களும் கேட்குறாங்க, என்னன்னா நீ வேலைக்கு போகலையா, ஏன் நீ இங்கேயே வீட்டுக்குள்ளேயே இருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு மூடு இல்லை, ஒரு 10 நாள் நான் லீவ் போட்டிருக்கேன், 10 நாள் கழித்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளாக அதுவுமே முடியுதுங்க. கரெக்டாக லாஸ்ட் டே இருக்குது. அந்த 24 hours இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் ஒரு நிமிஷமாக வந்து கட் ஆகிட்டே வருதுங்க. அப்போ தான் ஹேட்லியோடைய மனசுக்குள்ளே பயங்கரமாக இருக்குதுங்க. ஸோ காலையில் எழுந்து பார்க்குறாரு. எழுந்து பார்த்தா செம்ம வெயில். அப்போ இவ்வளோ வெயில் அடிக்குது, எங்கடா மழை பெய்ய போகுது, எப்படிடா எனக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும், நான் வெளியே போனால் தானே பிரச்சனை, நான் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஹேட்லி வீட்டுக்குள்ளேயே இருக்காருங்க. கரெக்டாக லாஸ்ட் ஃபைனல் 1 hour இருக்குங்க. அந்த லாஸ்ட் ஃபைனல் 1 hour இருக்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய இடி இடிக்குது. இடி இடித்து மழை பெய்ய ஆரம்பிக்குதுங்க. இப்பயும் ஹேட்லி என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, மழை தான் பெய்யுது, அதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே போனால் தானே பிரச்சனை இல்லை மாட்டேன், வெளியே போனால் தானே எனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும், நான் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு நாய் வளர்த்துருக்காரு. ஸோ அந்த நாய் கூட வந்து விளையாடிக்கிட்டே இருக்காரு. அந்த நாய் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா இவர் மேலே உச்சா போயிடுதுங்க. உச்சா போன உடனே இவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டு இருக்கு. சரி நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்லி குளிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவருடைய பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிக்கிறாரு. குளிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லாமே ஆஃபில் இருக்குது. என்னது இது, ரூமில் லைட்லாம் ஆஃபில் இருக்குது, லைட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட் ஸ்விட்சை போட்டிருக்காருங்க. ஸ்விட்சை போட்ட அடுத்த செகண்ட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக் ஷாக் அடிக்குது. அந்த எலக்ட்ரிக் ஷாக் அடித்து அவர் இறந்து போகிறாரு. அந்த டைமில் அவருடைய மொபைலில் இருந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகுதுங்க. ஆஃப் ஆகிட்டு அப்படியே இருக்குது.
ஹேட்லியோடைய பெற்றோர்கள் வந்து பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் ஆகிருக்கு. அவங்க வந்து ஸ்விட்சை போட்டிருக்காங்க. ஸ்விட்சை போட்ட உடனே லைட் எரியுது. என்னடா இது பையனோட ரூம்லேருந்து ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேட்லியோடைய ரூமுக்குள்ளே என்டர் ஆகியிருக்காங்க. என்டர் ஆன உடனே தான் ஒரு கோரமான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காங்க. ஹேட்லி கரண்ட் ஷாக் அடித்து இறந்து போய் கீழே அப்படியே பிணமாக கிடக்கிறத வந்து அவங்க பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே அவங்க அழுகிறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நெருங்கிய நண்பனான ஜேக்கப்புக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜேக்கப் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்க்குறாரு. ஓடி வந்து பார்த்தா அவருக்கு அவருடைய கண்களை நம்பவே முடியல. 10 நாள் இவர் வெளியே போகாமல் தான் இருந்தார். ஆனால் அந்த டைமரை வந்து பார்க்குறாரு. டைமர் அகெயின் 0000 இருந்தது. ஸோ இப்போது ஜேக்கப்புக்கு வந்து ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு. இந்த டைமர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருப்போம். சரி, அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ஹேட்லியோடைய பேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா, ஹேட்லியோட வீடியோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பியும் போகிறாரு. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வீடியோ நம்பர் 215ன்னு இருந்தது. அப்போது ஹேட்லி அப்படின்ற ஒரு வீடியோவுமே ஆட் ஆகிருந்தது. ஹேட்லி வந்து ரூம்லேருந்து வெளியே வருது. அவர் வந்து ஸ்விட்சை போடுறது. ஸ்விட்சை போடும்போது அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பதிவிடப்பட்டிருந்ததுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா பதிவிடப்பட்டிருந்ததுங்க. இப்போ தான் ஜேக்கப்புடைய மனசில் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக பதிய ஆரம்பிக்குது. அந்த வெப்சைட்டில் கணிச்ச மாதிரியே 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. இவன் ரிச்சர்ட் வந்து வெளியே போனான். வெளியே போய் அவன் இறந்து போயிருக்கான். ஹேட்லி வந்து வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே பயந்து இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அவனுக்கு அதே ஒரு முடிவு தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த வெப்சைட்டில் பண்ணுறதெல்லாம் ப்ரெடிக்ஷனா இல்லை அந்த மக்களுடைய மறைவுக்கு பின்னாடி இந்த வெப்சைட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு காரணமாக இருக்காங்களா அப்படின்ற ஒரு திங்கிங்கும் இவருடைய மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குதுங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த 10 நாள் தான் இவருக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 10 நாளில் எப்படி இவரே காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறையா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 24 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய சிஸ்டம்லேயே இருக்கார். டார்க் வெப்லேயே இருக்கார். ஒரு ஆர்டிக்கலாக போய் படிச்சுக்கிட்டே இருக்கார். அதை பற்றின நிறையா வீடியோஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது, இவங்க வந்து கணிக்கிறாங்க, கணிச்சபடியே வந்து மக்கள் எல்லாம் இறந்து போகிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாமே இருக்குங்க. ஸோ அதுக்கு எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறாரு. அந்த ஒரு வழி மட்டும் இவருக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த கேள்விக்கு உண்டான பதிலும் இவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 வீடியோ பார்த்துருப்பாரு. 701வது ஒரு வீடியோ இருந்ததுங்க. ஐ எஸ்கேப்ட் டெத் அப்படின்ற ஒரு வீடியோ. என்னடா இது, சாவிலிருந்து நான் எஸ்கேப் ஆயிட்டேன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கிளிக் பண்ணுறாருங்க. கிளிக் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நபர் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு சீரீஸ் இருக்குது. இந்த சாவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு 2 விஷயம் தான் ஒருத்தர் பண்ண முடியும். ஒன்று, அந்த மண்டை ஓடு, ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்ல மண்டை ஓடு வந்து ஏலம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி, அந்த மண்டை ஓடை வந்து வாங்க முடியும். இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது வந்து யாராவது ஒரு நபரை இவங்களுக்கு பதிலாக இவங்கள செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி விடணும். அந்த ஒரு நபருக்கு இவங்க சாகிற இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. இப்போது இவருக்கு ஜேக்கப்புக்கு ஒரு யோசனை, என்னடா இது நம்மளுக்கு பதிலாக யாரடா சாகடிக்க முடியும், இது வந்து கொலை மாதிரி ஆகிடுமே, எப்படி எனக்கு பதிலாக இன்னொருத்தனை சாகடிக்க முடியும்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இவர் வந்து திங்கிங்லேயே இருக்கும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, சரி நம்மளுக்கு தெரியாத ஒரு நபர் யார், இப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருப்பாங்களா அப்படின்னு கூட நம்ம கொஞ்சம் கூட கணிக்கவே முடியாது இல்லையா. ரேண்டமாக ஒரு பேரை போட்டு விடுவோம், ரேண்டமாக ஒரு ஹைட்டு, ரேண்டமாக ஒரு வெயிட்டு, ரேண்டமாக அவருடைய ஏஜ் வந்து போட்டு விடுவோம், அவருடைய ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சும்மா நம்ம போட்டு விடுவோம். போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு ஃப்ரீ ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறாருங்க. யோசிச்சு வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதிட்டு அவர் என்ன ஒரு தப்பு பண்ணுறாருன்னா, பேர் செலக்ட் பண்ணுறதுல திரும்பியும் அவருக்கு தெரிஞ்ச 2 பேர் ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி மட்டும்தான். ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. ரிச்சர்ட் பேரே வந்து எழுதி விட்டுறாரு. ரிச்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான நேம். நிறைய நபர்கள் வந்து ரிச்சர்ட்னு வந்து இருப்பாங்க. ஆனால் இவர் கொடுத்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இருப்பார். ஆனால் அவருடைய முடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அண்ட் கரேபியன் இருக்காங்கல்ல அவங்களுடைய முடி மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹைட் வந்து வெறும் 4 அடி தான் இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போது அப்ராட்ல எல்லாமே வந்து நார்மல் ஹைட்டே வந்து 5.8 to 5.9 வந்து இருக்கும். ஸோ ஆனால் இவர் வந்து ஒரு 4 அடி தான் போட்டிருந்தார். ஸோ 4 அடிக்கு ஒரு மனிதன் ரிச்சர்டுன்ற பேரில். அவர் வந்து ப்ராப்பராக ஆங்கிலோ இண்டியன், ஒரு மாதிரி பயங்கர ஒயிட் ஸ்கின்னு. பட் அவர் வந்து கரேபியன் ஐலண்ட்ஸ், அதாவது வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறவங்கலாம் அந்த ஷார்ட் ஹேர் இருந்தாலும் சுருண்டுக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடி இருக்கிற பேட்டர்னில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி சம்மந்தம் இல்லாமல் வந்து போட்டு வச்சுருந்தாருங்க. போட்டு வச்சுட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மொபைல் ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா டைமர் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. திடீர்னு ஓடிக்கிட்டு இருந்த டைமர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு ஆஃப் ஆகுது. டைமர்
டைமர் ஆஃப் ஆன உடனே இவருக்கு செம்ம ஷாக். ஏன்னா இது டைமர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணுறாரு. இவருடைய ஃபோனை இவரால் ஆக்சஸ் பண்ண முடியுது. என்னன்னா இது ஃபோனை ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிங்க்குள்ளே போகிறாரு. லிங்க்குள்ளே போயிட்டு இவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜேக்கப் எஸ்கேப்ட் டெத் பட் இன் ஹிஸ் பிளேஸ் he appointed ரிச்சர்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. என்னடா இது உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்ற ஒரு பயம் இவருடைய மனசுக்குள்ளே உண்டாகுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடியோவோட லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா $1,500 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தது. இவர் உடனடியாக $1,500 வந்து ப்ளே பண்ணுறாருங்க. பே பண்ணிவிட்டு இவர் அந்த வீடியோவை பார்க்குறாரு. வீடியோவோட ஓப்பனிங்கில் ஒரு டார்க் ரூம் வந்து இருக்குங்க. அந்த டார்க் ரூமுடைய கதவுகள் வந்து திறக்குதுங்க. சேர் வந்து ஒரு சேர் இருக்குது. சேர் வந்து திருப்பி உட்கார யாரோ சேரை வந்து திருப்பி விட்டுருக்காங்க. கேமராவுடைய ஃப்ரண்ட்டில் வந்து சேருடைய பேக் சைடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. யாரோ உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் யார் உட்காந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மாஸ்க் போட்ட ஒரு நபர் வந்து அந்த ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறான். என்டர் ஆகிட்டு கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். சேர் வந்து பின்னோக்கி இப்படி இருக்கு இல்லையா, சேரை வந்து இப்படி திருப்புறாங்க. திருப்பின உடனே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை பார்க்குறாருங்க. அந்த சேரில் 4 அடி தான் இருக்கும். ஒரு பர்சன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல. அவர் வந்து பார்க்குறதுக்கே பயங்கர ஃபேர் ஸ்கின்னாக இருக்கார், ரொம்ப ஒயிட்டாக இருக்கார். முடி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரேபியன் ஐலாண்ட்ஸில் இருக்க மாதிரி அப்படியே சுருட்ட முடி அப்படியே புசு புசுன்னு வச்சுருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்த்த உடனே இவருக்கு ஜேக்கப்புடைய மனசெல்லாம் அப்படியே படப்பண்ண நடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்னதுக்கப்புறம் அந்த பர்சனுடைய மொபைலை எடுத்து அந்த ஸ்க்ரீனில் காட்டுறாங்க. ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா 3 daysன்னு இருக்குல்ல, அது வந்து பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு நார்மலாக ஒரு செகண்ட்னா 1 2 3 இப்படி தானே போகும். ஆனால் அதில் எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படி வந்து போகுது டைமரு. எவ்வளோ ஸ்பீடாக டைமர் போகுதுன்னு பார்த்தா சர்றன்னு போயிட்டு பட்டுன்னு 0 ஆகுதுங்க. 0 ஆகும்போது அந்த பர்சன், அந்த மாஸ்க் போட்ட பர்சன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு பாப்டு வயர், அதாவது இந்த கம்பி இருக்கும் இல்லையா, அந்த வயலெல்லாம் கட்டுறதுக்காக ஒரு பெரிய கம்பியெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களா, அந்த ஒரு கம்பி முள்ளாக இருக்கும்ல, அந்த கம்பியை எடுத்து அந்த பர்சனுடைய கழுத்தை நெரிக்கிறாரு. கழுத்தை நெரிச்சு லைவ்லேயே அவர் வந்து இறந்து போகிறத வந்து ஜேக்கப் வந்து பார்க்குறாருங்க. இதை பார்த்த உடனே ஜேக்கப்புக்கு ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஜேக்கபுடைய மொபைலில் திரும்பியும் ஒரு டைமர் ஆன் ஆகுது. அந்த டைமரில் திரும்பியும் அவருக்கு 30 days அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. என்னடா இது திரும்பியும் டைமர் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறாரு. கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஜேக்கபுக்காக ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு. ஜேக்கப், நீ இந்த தடவை உன்னுடைய சாவை தோக்கடிச்சிட்ட. ஆனால் நீ உயிர் வாழணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்கல்லை நீ வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்குங்க. இந்த மெசேஜை பார்த்த உடனே ஜேக்கப்புக்கு ஒன்றும் புரியல. சரி அந்த ஸ்கல்லை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஏலம் எடுப்பாங்க இல்லையா, அந்த ஏலம் எடுக்கிற அந்த ஒரு லிங்க்குள்ளே போகிறாரு. கரெக்டாக அந்த ஒரு ஸ்கல்லு தான் வச்சுருக்காங்க. அதாவது பிளாக் மேஜிக் பண்ண ஸ்கல்லுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு ஸ்கல்லை வந்து வச்சுருக்காங்க. அந்த ஒரு ஸ்கல்லுக்கு ஏலம் போய்கிட்டே இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜேக்கப் ஒரு $1,00,000 அப்படின்ற ஒரு அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாருங்க. ஜேக்கப் கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. அவங்க அப்பா வந்து சேவிங்ஸ் வச்சுருக்காரு, அவருடைய லைஃப் டைம் சேவிங்ஸு. அவங்க அப்பாவுடைய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி ஜேக்கப்புடைய அக்கௌண்ட்டுக்கு போடுறாரு. அவங்க அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் இருக்க காசை ஹேக் பண்ணி போடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர்களான ரிச்சர்ட் அண்ட் ஹேட்லி அவருடைய அக்கௌண்ட் நம்பர்ஸும் இவருக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்லேருந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு பார்த்தா $1,00,000 கரெக்டாக வருதுங்க. அந்த $1,00,000 வந்து இவர் பே பண்ணுறாருங்க. பே பண்ண அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய மொபைலில் அந்த டைமர் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த டைமர் வந்து ஆஃப் ஆகுதுங்க. அப்பாடா சாவுலேருந்து தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சாருங்க. அடுத்த 2 நாளில் இவருடைய வீட்டுக்கு ஒரு பார்சல் வருது. பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கல், அந்த மண்டையோடு வந்து இருக்குது. அந்த மண்டையோடு எடுத்து இவர் வந்து டெஸ்க்குக்கு வைக்கிறாருங்க. டெஸ்க்குக்கு வச்சதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரியுது இதுவிட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இவர் மாட்டிக்கிட்டார். அதாவது சாவை விட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லி அப்போ தான் அவருக்கு தெரியுது. ஏன்னா அந்த மண்டையோடு வந்ததுலேருந்து இவருடைய வீட்டுக்குள்ளே நிறையா அமானுஷமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. அங்கங்கே இவர் ரிச்சர்டோடைய ஆன்மாவை பார்க்குறாரு, ஹேட்லியோட ஆன்மாவை பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அந்த 4 அடிக்கு ஒரு பர்சன் இவர் வந்து நியமித்தார் இல்லையா, அந்த ஒரு பர்சன் இறந்து போனார் இல்லையா, அந்த ஒரு பர்சனுடைய ஆன்மாவும் பார்க்குறாரு. இன்ஃபேக்ட் அந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 216 பேருடைய வீடியோஸ் இருக்குல்ல, அந்த 216 ஆன்மாக்கள் கூடவே இது வரைக்கும் ஜேக்கப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாருங்க. ஸோ இவருக்கு என்ன இப்போ யோசிக்கிறாரு அப்படின்னா, நான் வாழ்கிறதே ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நான் வாழணுமா, இப்படியெல்லாம் நான் வாழணுமா, இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாமேடா அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து ஜேக்கப் தள்ளப்பட்டுறதாகவும் இப்போ அவர் வாழலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா அந்த ஒரு ரெடிட் ஸ்டோரியை வந்து முடிச்சிருக்காருங்க.
வாவ், இந்த ஸ்டோரியை நினச்சி பார்க்கும்போதே எனக்கு வந்து பதறுதுங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் கூட நடக்குமா தெரியல. நான் அந்த மாதிரி இடத்துல இருந்ததும் கிடையாது, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ஸ்டோரியாக பார்க்காம லெட்ஸ் திங்க் அபவுட் இட். இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் யாரும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டார்க் வெப் ஸ்டோரிஸை நான் ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, நீங்கள் ரொம்பவும் விருப்பத்தோடு இந்த டார்க் வெப் ஸ்டோரிஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்ப லேட்டாக தான் நான் போடுறேன், எனக்கு தெரியுது. ஒரு ஸ்டோரிக்கு நடுவில் கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டார்க் வெப் ஸ்டோரிஸ் படிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது என்னுடைய மைண்டுக்குள்ளே நானே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள், ரொம்ப கொடூரமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியிலேயே நிறையா நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கோரமாக இருக்கும். அந்த கோரமாக இருக்கிற பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து மக்கள்னால் கேட்க முடியுமோ இல்லை பார்க்க முடியுமோ அந்த மாதிரி பார்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணி நான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டார்க் வெப் ஸ்டோரிஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எவ்ரி வீடியோவில் நான் 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் சொல்லுவேன். ஆனால் இந்த வீடியோவில் எனக்கு கமெண்ட்ஸை தாண்டி எனக்கு என்ன ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னா, இந்த வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த டார்க் வெப்புக்குள்ளே போய் மாட்டிக்கிறதுக்குண்டான காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டார்க் வெப்புக்குள்ளே எந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறதுக்குண்டான ஒரு விஷயந்தான். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஆபத்துகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அந்த டார்க் வெப்புக்குள்ளே யாரும் போகிறதுக்கு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஒரு பாட்டாக உங்களுக்காக இதை நான் பண்ணி போடுறேன். ஸோ உங்களுடைய ஒரு பாட்டாக நீங்கள் இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.